Greetings to you all. Welcome to Class 8, Unit 7, poem My Computer Needs a Break, written by Shanthini Govindan. Today we are going to do the book back exercise. Section A. Answer the following. How does the poet describe her computer? The poet describes her computer as brainy and smart. அதாவது இந்த போயிட் கம்ப்யூட்டரை வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னாக்கா பிரெய்னி, ரொம்ப மூளை இருக்குது, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்குதுன்னு டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. செகண்ட் கொஸ்டன், வாட் ஹேப்பன்ட் டு த கம்ப்யூட்டர்? கம்ப்யூட்டருக்கு என்னாச்சு ஒரு நாள்? த கம்ப்யூட்டர் இஸ் எஃபெக்டட் பை வைரஸ். கம்ப்யூட்டருக்கு வைரஸ் தாக்கம். தேர்ட் கொஸ்டன், லிஸ்ட் அவுட் 4 things that the computer could not do after it became absent-minded. ஒரு 4 விஷயம் சொல்லுங்கள் பார்க்கலாம். அது absent-minded ஆன அப்புறமா என்ன நடந்தது? ஃபர்ஸ்ட் ஒன், கம்ப்யூட்டர் forgets to save the poet's work. கம்ப்யூட்டர் மறந்து போச்சு, எங்கே சேவ் பண்ணுறோன்னு மறதி ஆயிடுச்சு. செகண்ட் ஒன், இன்ஸ்டட் இட் ஸ்டோர்ஸ் இட் அவே. அது எங்கேயோ ஸ்டோர் பண்ணுது, ஆனால் எங்கன்னு தெரியல. தேர்ட் ஒன், இட் டசன்ட் செக் த poet's spelling whether it is right or not. ஸ்பெல் செக் பண்ணுறதில்ல. நெக்ஸ்ட் ஒன், இட் ஹைட்ஸ் ஆல் த ஃபைல்ஸ் ஆஃப் த poet. ஃபைல்ஸ் எல்லாம் எங்கே வச்சுருக்குதுன்னு தெரியல, ஹைடிங், ஒழிச்சு வச்சுருக்குது. நெக்ஸ்ட் ஒன், வாட் மேட் த poet scrim? போயிட்டை ஸ்க்ரிம் பண்ண என்ன நடந்தது? The erratically behavior of the computer made the poet scream. erratically தப்பாக பண்ணும்போது அந்த போயிட்டுக்கு தலை வெடிச்சுற மாதிரி ஆயிடுச்சு, ஒரு மாதிரி தலை சுற்றுது. ஃபிஃப்த் ஒன், why did the poet call the doctor? போயிட் ஏன் டாக்டரை கால் பண்ணுறாங்க? The poet called the doctor because the computer was caught by a virus. மனுஷனுக்கு உடம்பு சரியில்லைனாக்கா டாக்டர் கூப்பிட்ற மாதிரி கம்ப்யூட்டர் உடம்பு சரியில்லைன்னே they called a doctor. Moving on to fill in the blanks. Computers are dash and dash. Computers are so brainy and smart. ரொம்ப brainy, ரொம்ப smart. Second one, we get answers for questions by a dash. We get answers for questions by a click of mouse. Mouse வச்சு ஒரு click. Third one, the computer forgot to dash the poet's work. The computer forgot to save the poet's work. Fourth one, the computer actually gobbled a dash. Computer என்ன விழுங்கிச்சு? The computer actually gobbled a worm. Fifth one, the poet feels that his computer needs dash. இப்போ போயிட்டுக்கு என்னமோ தோணுது, கம்ப்யூட்டருக்கு என்ன வேணும்னு. என்ன வேணும்? The poet feels that his computer needs a break, இல்லைன்னா ஒரு holiday. Next one, pick out the rhyming words from the poem. Smart, அதாவது சேம் சவுண்ட் இருக்கணும். Heart, smart, heart. Click, quick. Right, side. Sick, quick. Alright, next one. Match the poetic lines with figures of speech. இங்கே match the following இருக்குது. So brainy அப்படின்னாக்கா பிரெயினி, அதாவது கம்ப்யூட்டருக்கு பிரெயின் இருக்குமா? அப்போது ஆனால் பிரெயின் இருக்கிற மாதிரி பேசுகிறோம். உயிர் இல்லாத புயர்களுக்கு உயிர் கொடுத்து பேசும்போது பர்சானிஃபிகேஷன். நெக்ஸ்ட் ஒன், மவுண்டன்ஸ். மவுண்டனை கூட கம்பேர் பண்ணுறோம், சரியா? அதனால அது மெட்டஃபர். இட் இஸ் ஸோ அப்சன்ட் மைண்டட். அது மறதி வருது, அது ஓவராக இமேஜின் பண்ணாக்கா அது ஹைப்பர்போல். நெக்ஸ்ட் ஒன், கம்ப்யூட்டர் காபிள்ட் அ வேர்ம். கம்ப்யூட்டர் ஒரு வேர்மை முழுங்கிருச்சு. அப்போ உயிர் இல்லாத பொருள் உயிர் கொடுத்து பேசுகிறதுனால அது பர்சானிஃபிகேஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வெரி சிக். இப்போ சிக், உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறோம், அது மெட்டஃபர். ஆல்ரைட், நெக்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் த அலிட்ரேட்டிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த போயம். அலிட்ரேஷனாக்கா ஆதி எழுத்து சவுண்டு திரும்ப திரும்ப வருது அப்படின்னாக்கா. சேவ், ஸ்டோர், டாக்டர், டபுள், வைரஸ், வெரி, makes, most, gobbled. Now let us see something about the glossary. Brainy, it means very intelligent. Absent-minded, it means being forgetful, maradi. Vanish, disappear.
dreadful, unpleasant, gobbled, ate hastily or greedily, erratically, unsteadily or unpredictably, scream, to twist the body in discomfort. Now, shall we see a few words about the author? Shantini Govindan is a widely published award-winning author of children's literature in English in India, who has written over 50 books for children, including poetry, picture books, and short stories for children of all ages. So I hope all of you understood, children. Keep reading the. Now let us read the poem one time. My computer needs a break. My computer has always been so brainy and smart. It seems to know mountains of information by heart. If I type in a question and give my mouse a click, my computer always gives me the answer really quick. But of late, my computer has been behaving badly too. It is so absent-minded that I don't know what to do. It forgets to save my work and store it away, and instead makes it vanish in the most dreadful way. My computer doesn't check that my spellings are right and hides my files so that they vanish from sight. And one day, my naughty computer actually gobbled a worm and behaved so erratically that it made me scream. Then my computer caught a virus and fell very sick. So I had to call in a doctor double quick. As the doctor examined my computer, I just had to say, "Doctor, do you think my tired computer wants a holiday?" Nice, no? So, children, all these lessons are already dealt in detail, word by word, line by line, between the lines, in English and Tamil bilingual, with a lot of images for easy understanding. So, please see the previous videos, then you will understand better. After seeing that, if you go through the book back exercise, it will be good. Thank you, children.